ராமேஸ்வரத்துல பேருந்து நிலையம் கட்டப்பட்டு 7 வருஷமாகியும் இதுவரை திறக்கப்படாமலே இருக்கிறது அங்க இருக்க மக்கள்கிட்டயே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. எப்படா புது பஸ் ஸ்டாண்ட் திறப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கும் அந்த மக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் உள்ள ஆன்மீக தலங்களில் முக்கியமானது ராமேஸ்வரம். இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதிக அளவிலான பேருந்துகள் வந்து செல்வதால் போதிய இடவசதி இல்லாததை கருத்தில் கொண்டு தற்போது இயங்கும் பேருந்து நிலையத்தின் அருகிலேயே 13 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முழுமை பெற்று 7 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இன்னமும் திறக்கப்படாமல் உள்ளது. இத்தனை கோடி ரூபாய் செலவிட்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாய் உள்ளது. பேருந்து நிலையத்தை திறக்க தடையாக இருப்பது எது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பேருந்து நிலையம் மிக சிறிதாக இருக்குன்னு சொல்லி 2010 இடத்துல 13 கோடி ரூபாய் செலவில் நகராட்சி மூலமாக பேருந்து நிலையம் அந்த பின்புறம் திறக்கப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் இத்தனை ஆண்டு காலம் ஆயுமே இதை பயன்பாட்டு கொண்டு வராமே ராமேஸ்வரம் நகராட்சி மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருது. இந்த பகுதியில் இது பின்புறமாக இருக்கிறதுனால சமூக விரோத செயல்கள் இப்போ பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால சமூக விரோத செயல்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அது மட்டும் இது ஒரு சொல்லப்படாத ஒரு மது அருந்தக்கூடிய இடமாகவும் இருக்கு. இதனால சமூக விரோத செயல் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாவட்ட நிர்வாகமும் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகமும் உடனடியாக இதில் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து இங்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கு. இது மட்டுமல்லாமல் கடந்த 2010ஆம் ஆண்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பூங்கா எந்தவித பராமரிப்புமின்றி அங்குள்ள தளவாடங்கள் அனைத்தும் துருப்பிடித்து பூங்கா தனது பொலிவை முழுவதுமாக இழந்து நிற்கிறது. இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பேருந்து நிலையத்தையும் பூங்காவையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு. அதில் டிடிசிக்கு பக்கத்தில் சங்குமாலில் சிறுவர் பூங்கா ஒன்று அமைச்சிருக்கு. அதை பராமரிப்பு இல்லாமல் பல லட்சம் ரூபா மதிப்பு உள்ளது. அதை பராமரிப்பு இல்லாமல் போட்டு வச்சுருக்காப்புல. காலையிலேயும் சாயந்தரமும் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருமே வாக்கிங் அங்கிட்டு தான் போகிறாப்புல. இதை வந்துக்கிட்டு சரி செஞ்சு தருமாறு நகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பொதுமக்களின் வரிப்பண வீணடிக்கப்பட்டிருப்பதாகவும் செயல்படாத நகராட்சிக்கு உதாரணமாக ராமேஸ்வரம் நகராட்சி உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் உடனே இதனை பராமரிப்பு செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையிலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.